சாணம் அள்ளுவது துவங்கி தீவனம் வைக்கும் வரை முழு விவசாயியாக மாறியுள்ளார் பாஜக முன்னாள் தலைவர். அவரது சொந்த கிராமத்தில் மாடுகளுக்கு தீவனம் வைப்பது முதல் மண்வெட்டி எடுத்து தண்ணீர் போகும் வழியை உருவாக்குவது என அனைத்து வேலைகளையும் அவரே செய்து வரும் வீடியோதான் தற்பொழுது இணையத்தை கலக்கி வருகிறது. மேலும் அவர் வளர்க்கும் பசு மற்றும் காளைகளை கவனிக்கும் விதம் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்து IPS தேர்வில் வெற்றி பெற்றவர்தான் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இளைஞர்களின் நாயகனாக திகழ்ந்து வரும் அண்ணாமலை எப்பொழுதும் நான் விவசாயி மகன் என சொல்லி மார்த்தட்டி கொள்வார். அண்ணாமலை கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை குப்புசாமி, தாய் பரமேஸ்வரி, மனைவி அகிலா சுவாமிநாதன் 2011 IPS தேர்வில் வெற்றி பெற்றார். கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக தனது பணியை துவக்கினார். அங்குள்ள பள்ளிகள், கல்லூரிகளில் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தார். இரவு நேரங்களில் ரோந்து சென்றார். தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் பொதுமக்கள் அவரை கர்நாடக சிங்கம் என்று அழைத்தனர். தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு அண்ணாமலை இயற்கை விவசாயம் செய்ய போவதாகவும் நாட்டு மாடுகளை வளர்க்கப் போவதாகவும் கூறினார். அதற்கான வேலைகளையும் செய்து வந்தார். இதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 ஆண்டு காலம் பதவியில் இருந்த அண்ணாமலை பாஜக வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வெற்றி கண்டுள்ளார். பாத யாத்திரை அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வீடியோ காட்டு தீயாக பரவி வருகிறது.